சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடம் ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று ஒரு பெண் உன்னை வந்து சந்திக்க போகிறாள். எதற்காக உன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று என்ன உன்னிடம் கேட்க போகிறார் என்றும், எதற்காக அதை உன்னிடம் கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். கலங்காமல் கலங்காமல் கேள். காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கையும் வீணாகி போய்கொண்டே இருக்கிறது என்று வேதனையில் இருக்கிறாய். எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையும் இழந்து அனைவரும் என்னை கேலி செய்யும் அளவு என் வாழ்க்கை ஆகிவிட்டது. இனி எதையும் இழப்பதற்கு இல்லை, எதையும் பெறுவதற்கும் இல்லை. என் உயிரை தவிர என்னிடம் வேறு எதுவும் இல்லை. என்னை காப்பாற்று சாயப்பா என்று கேட்டாயே. இந்த சூழலில் இருந்து எப்படி உன்னை காப்பாற்றுவது? உன்னிடம் இருக்கும் கர்ம வினையை நான் எப்படி தீர்ப்பது? இதனால் நீ படும் வேதனைகளை எப்படி நான் குறைத்து உனக்கானதை எப்படி எப்பொழுது செய்வது என்று உன் சாயப்பா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்ன செய்தால் உன் வாழ்க்கையில் இருக்கும் பாவங்களுக்கு, உன்னை சுற்றி இருக்கும் கர்மாக்களும் உன்னை விட்டு செல்லும் என்று உன் சாயப்பா ஒன்றை யோசித்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு ஆலோசனை வந்தது. உன்னிடம் இருக்கும் கர்மாவை நான் பெற்றுக்கொள்கிறேன். உன்னிடம் இருக்கும் கர்மா உன்னை விட்டு போனாலே கர்ம வினை நீ இழந்ததை அனைத்தும் உனக்கு கொடுத்துவிடும். அதனால் உன்னிடம் இருக்கும் கர்மாவை இன்று நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். உன் வாழ்க்கையில் முழு நிலவை நான் கொண்டு வரப் போகிறேன். இருளில் இருக்கும் உனக்கு பிரகாசமான வெளிச்சத்தை நான் காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் பெறுவாய். உன் வாழ்க்கை உன்னை விட்டு போய்விடாது. தைரியமாக இரு. உன்னை காப்பதுதான் என் வேலை என்று நீயும் புரிந்து கொள்வாய். இனிமேல் வரும் வாழ்க்கையை பார்த்து கனவா நிஜமா என்று யோசிப்பாய். உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அதற்காக நான் செய்யும் காரியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பெண்ணை அனுப்ப போகிறேன் உன்னிடத்தில். அந்த பெண் மூலம்தான் உன்னிடத்தில் இருக்கும் கர்மா உன்னை விட்டு செல்லும். அந்த பெண் உன்னை பார்த்து ஒன்றை கேட்பால், அதை உடனே கொடுத்துவிடு. இன்று இரவுக்குள் ஒரு பெண் உன்னிடம் கையேந்தி நிற்பாள். நான் தான் அந்த பெண் உருவத்தில் வந்து உன்னிடம் இருக்கும் அந்த கர்மாவை பெற்றுக்கொள்வேன். அது அன்னதானமாகவும் கூட இருக்கலாம், இல்லை பணமாகவும் இருக்கலாம். நீ என்னிடம் கொடுப்பதுதான் உன்னுடைய கர்மா. ஆகையால் உன்னால் முடிந்ததை கொடு. உன்னால் முடிந்ததை கொடுத்துவிடு. உன் கர்மாவைத்தான் நான் வாங்க வருவேன். கவலைப்படாதே. இனி உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.